வணக்கம். உத்தரப்பிரதேச மின்சாரத்துறை அமைச்சர் ஏ.கே. சர்மா பூர்வாஞ்சல் தட்சிணாஞ்சல் மின் நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவு குறித்து தனது சொந்த அரசாங்கத்தை எதிர்பாராத விதமாக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். லக்னோவின் காற்றில் அதிகார போராட்டத்தின் புதிய சுவை தெளிவாக தெரிகிறது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் உட்கட்சி மோதல் இருக்கிறது என்பது பல நாள் அரசியலாக பேசுபொருளாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு தெளிவாக வெளியே வந்து தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் யோகியினுடைய ஒரு விஷயத்தை அல்லது அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இந்த அளவிற்கு குறை கூறுகிறார் என்றால் கண்டிப்பாக உத்தரப்பிரதேச அரசாங்கம் தங்களுடைய அரசியலை பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறார்கள். அவரது ட்விட்டர் பதிவில் இதுபோன்ற முக்கிய முடிவுகளை அமைச்சரால் தனித்தனியாக எடுக்கப்படவில்லை என்றும் தலைமைச் செயலாளர் தலைமையிலான மாநில பணிக்குழுவினுடைய முழு ஒப்புதலுடன் எடுக்கப்பட்டது என்றும் வாதிட்டிருக்கிறார். டிஸ்காம்களை தனியார் மயமாக்குவது குறித்த முடிவு மாநில அரசின் உயர்மட்டத்தில் எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். மின்சாரத்துறை ஊழியர்களில் ஒரு பகுதியினர் கடந்த 7 மாதங்களாக டிஸ்காம்களை தனியார் மயமாக்குவதற்கு எதிராக போராடி வரும் நிலையில் பிரதமர் மோடியினுடைய நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராகவும் தற்போதைய மாநிலத்தின் மின்சார மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு துறைகளுக்கு தலைவராகவும் இருக்கக்கூடிய ஏ.கே. சர்மா மின்சாரத்துறையின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்கு மின்சார ஊழியர்கள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். பொது சொத்துக்களை வேர்க்கடலைக்கு விற்பதாக மின்துறையை குற்றம் சாட்டும் அதே வேளையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மின் ஊழியர்கள் முதல்வர் யோகி ஆதித்யநாத் துறையை தாமே தமது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி வருகின்றனர். ஒரு அறிக்கையை வெளியிடும் போது அமைச்சராக இருந்த 3 ஆண்டு காலத்தில் தான் மட்டும் 4 வேலை நிறுத்தங்களை சந்தித்தது ஏன் என்றும் வேறு எந்த துறையும் சிக்கலில் சிக்கவில்லை என்றும் அமைச்சர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார். மின்சார அமைச்சரை பார்த்து பொறாமைப்பட்ட அனைவருக்கும் ஒன்று கூடியதாக தெரிகிறது. ஆனால் தெய்வீகமும் மக்களும் அமைச்சருடன் இருந்தனர் என்று அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சர்மாவின் சமூக ஊடக பதிவில் அமைச்சருக்கு எதிராக பொறாமை கொண்ட சக்திகள் சதி செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஜூனியர் இன்ஜினியரினுடைய இடமாற்றம் அவரது கைகளில் இல்லை என்றால் தனியார் மயமாக்கல் எப்படி இருக்கும் என்று அது கேள்வி எழுப்பியது. சர்மாவின் பாதுகாப்பில் ஒட்டுமொத்தமாக ஜாக்கோ ராக்கி சயான் அந்த பதிவில் ஒன்று மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டு மாயாவதி ஆட்சி காலத்தில் ஆக்ராவின் மின்சார விநியோகம் டோரண்டிற்கு தனியார் மயமாக்கப்பட்ட போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று போராட்டக்காரர்களிடம் அமைச்சர் கடுமையான கேள்விகளை எழுப்பினார். அப்போது தொழிற்சங்க தலைவர்கள் வசதியாக அமைதியாக இருந்தனர் என்றும் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை அனுபவித்து வந்தனர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். UPPCL ஒரு தன்னாட்சி அமைப்பு மற்றும் சிறிய இடமாற்றங்கள் மீது கூட அதற்கு அதிகாரம் இல்லை என்றும் அமைச்சர் விமர்சகர்களுக்கு நினைவூட்டியிருக்கிறார். முழு தனியார் மயமாக்கல் செயல்முறையும் எரிசக்தி அமைச்சர் அல்ல, ஒரு பணிக்குழுவால் கையாளப்படுகிறது என்று அமைச்சர் தனிப்பட்ட முறையில் கூறியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொது சொத்துக்களையும் அரசாங்கத்திற்குரிய சொத்துக்களையும் தனியார் மயமாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாஜக. யாருக்காக? தன்னுடைய நண்பர் அதானி மற்றும் அம்பானிக்காக இதே போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். அதற்கு உடந்தையாக தற்போது யோகி அரசாங்கம் தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையை ஒட்டுமொத்தமாக தனியாருக்கு தாரை வார்த்து இங்கே அனைத்து விஷயங்களும் தனியாரினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தற்போது மின்சாரத்துறையை குறிவைத்திருக்கிறார்கள். அது இப்போது இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சருக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்திக்கும் என்று கூறியிருப்பதோடு மிகப்பெரிய அளவில் யோகி ஆதித்யநாத்தை விமர்சித்தும் தள்ளியிருக்கிறார். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.